வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். அஸ்ஸாமில் தேர்தல், குறிப்பாக முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா அவர்கள் தொடர்ந்து அவருடைய பேச்சுகள் என்பது சர்ச்சையாகிட்டு இருக்கு. ஓப்பனாகவே அவர் வெறுப்பு பேச்சை கொண்டு வந்திருக்கிறார். முஸ்லீம்ஸை டார்கெட் பண்ணி 10 ஆண்டுகள் நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க, இதை செஞ்சோன்னு சொல்கிறத தாண்டி முஸ்லீம்ஸை ஏலியனேட் பண்ணுறது, குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பெங்காலி பேசக்கூடிய முஸ்லீம்ஸை டார்கெட் பண்ணி நீங்கள்லாம் பெங்காலில் தான் ஓட்டு போடணும், பங்களாதேஷில் ஓட்டு போடணும், பெங்கால்ங்கிறத கூட இல்லை அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணி பேசுகிறார். நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அங்கே போயிட்டு டெமோகிராஃபி மாறி இருக்கு, இதுக்கு காங்கிரஸ் தான் காரணம் அப்படின்னு பேசியிருக்கார். எப்படி பார்க்குறீங்க சார்? இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. டெமோகிராஃபிக் சேஞ்சுன்ற வார்த்தை ரொம்ப ஆபத்தான. பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பேசுகிற வார்த்தை இது. இது பேராபத்து. அதுவும் வடகிழக்கு மாநிலத்தில் மதத்தை கையில் எடுத்திருக்காங்க. முஸ்லீம்ஸுக்கு எவ்வளோ தூரம் வந்து தொந்தரவு கொடுக்க முடியுமோ அந்த அளவு தொந்தரவு கொடுக்குறாங்க. 64 லட்சம் முஸ்லீம்ஸ் வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணி வந்திருக்காங்க பங்களாதேஷ்லன்னு சொல்கிறாங்க அவங்க. பிரதம மந்திரியே அந்த வார்த்தையை சொல்கிறாரு. உள்துறை அமைச்சர் பொறுப்பான டெமோகிராஃபிக் சேஞ்சுன்றது ரொம்ப ஆபத்தான வார்த்தை. அது தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. மக்கள் தொகையில் ஏற்படக்கூடிய இம்பேலன்ஸ், விகிதாச்சார மாற்றம் சரியான வார்த்தை. அப்படின்னா இஸ்லாமியர்கள் உள்ளே வராங்க அப்படின்றத பெனிட்ரேஷன் மூலமாக வராங்க. அது இந்துக்கள் பங்களாதேஷ்லேருந்து வரதை சொல்ல மாட்டேங்கிறோம், பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய இஸ்லாமியர்களை தான் இவங்க சொல்கிறானுங்க. இல்லை சார், இப்போ காங்கிரஸ் பீரியடில் 0லேருந்து 64 லட்சம் வந்ததுன்னா கடந்த 10 ஆண்டுகளாக அங்கே பாஜக ஆட்சி, மத்தியிலும் பாஜக தான் இருக்குது. எவ்வளோ பேரை வெளியேற்றணும்னு ஒரு நம்பர் கொடுக்கணும்ல. உள்துறை அமைச்சர் பேசுகிறார், 3வது முறை நாங்கள் வந்தால் இன்ஃபில்ட்ரேஷன், ஊடுருவல் முற்றுமாக தடுக்கப்படும், அதுக்கு பாஜகவுக்கு வாக்களிங்கன்னு உள்துறை அமைச்சர் பேசுகிறார். அமித்ஷா அவர்கள்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்களால இன்ஃபில்ட்ரேஷனை கட்டுப்படுத்த முடியலன்றதை ஒத்துக்கிறாங்க. பார்டர்ஸ் எல்லாம் செக்யூர்டு பை ஹோம், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட டியூட்டி. அதுவும் அசாமில் இருக்கிறதும் வந்து பிஜேபி கவர்மெண்ட், டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் இருக்குது. என்றைக்கோ உள்ளே வந்தான்றதை இன்றைக்கி வந்து எப்படி அதை எடுத்து பேச முடியும்? 50 வருஷத்துக்கு முன்னால் நடந்த கதை 72 வாரப்போ நடந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீரியட் நடந்தது. 1995 அசாம் அக்காடு 40 வருஷத்துக்கு முன்னால் ஒரு தீர்வு வந்தது. இன்றைக்கி வந்து இந்த பிரச்சனையை கிளப்பி வெளிப்படையாக டெமோகிராஃபிக் டிவிடெண்டுன்னு பேசுறது, டார்கெட்டடாக ஒரு கம்யூனிட்டியை வச்சு அடிக்கிறதுன்றது. சட்டப்படி பார்த்தா அசாம் முதலமைச்சர் பதவியிலேருந்து நீக்கப்பட்டிருக்க வேண்டும், அவர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர் முதலமைச்சர் பதவியிலேருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டு அவர் மீது கிரிமினல் நடவடிக்கைகள் தொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். வெளிப்படையாக மதத்தை வச்சு அவர் பிரச்சாரம் பண்ணுறார். 5 ரூபாய் ரிக்ஷாக்காரர் நீங்கள் வந்து பொருளாதார ரீதியாக முஸ்லீம்ஸை முடக்கினா தான் அடங்குவாங்கன்றாரு. அதுக்கு என்ன சொல்கிறாரு? ரிக்ஷாவில் போகிற ரொம்ப ஏழைகள் மிகுந்த மாநிலம் அது. ரிக்ஷாவில் 5 ரூபா ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு கட்டணம்னா 4 ரூபா கொடு, முஸ்லீம்ஸை பட்டினி போடு, சாவடின்றாரு. ஓப்பனாக ஒளிவு மறைவெல்லாம் கிடையாது அவருக்கு. ஸோ இதை வந்து பிரதம மந்திரி பார்க்குறாரு, உச்சநீதிமன்றம் பார்க்குது, நாடாளுமன்றம் பார்க்குது, மீடியா பார்க்குது. ஆகவே பிஜேபி என்ற கட்சி அடிப்படையில் அது மனித குலத்துக்கு எதிரான ஒரு கட்சி. இந்திய ஒற்றுமைக்கும் உரையாண்மைக்கும் மட்டுமல்ல, மனித குலத்துக்கு எதிரான கட்சி என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அசாமில் இன்றைக்கி அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அட்டூழியம், பேரட்டூழியம் என்பது நாளைக்கு ஏக இந்தியாவுக்கும் அவர்கள் விரிவுபடுத்த போவதற்கான ஒரு முன்னோட்டம் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இதை நான் இன்னொரு வகையில் பார்க்கணுன்னா, என்ஆர்சி அங்கே அமல்படுத்தப்பட்டிருக்கு. ஆமாம், என்ஆர்சி அமல்படுத்தப்பட்ட பிறகும் நீங்கள் இன்ஃபில்ட்ரேஷன் ஒரு டாக்காக வைக்கிறீங்க, 2 கவர்மெண்ட்டும் போய் வைக்கிறீங்கன்னா எப்படி பார்க்க வேண்டியது? அப்போ நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தமாக எடுத்துக்க வேண்டியிருக்கு அவங்களுடைய இம்ப்ளிமெண்டேஷன். கண்டிப்பாக போட்டு அடின்னு முஸ்லீம்ஸ் அடிக்கிறான். எவ்வளோ தான் அடிப்பானுங்கன்னு தெரியல. என்ஆர்சி இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகும் நீ வந்து பர்ஜ் பண்ணுன்ற. ஆக்சுவலாக வந்து அங்கே வந்து ஈசிஆர் வேணான்றது தான் அங்கே இருக்கக்கூடிய விவரம் அறிந்தவர்களோட கோரிக்கையாக இருக்குது. என்ஆர்சிலேயே அதை கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நீ ஈசிஆரையும் கொண்டு வந்தீங்கன்னா, எஸ்ஐஆரையும் கொண்டு வந்தீங்கன்னா இது டபுள் ஜாப்படி ஆகிடும். அதனால் அசாமுக்கு வந்து எஸ்ஐஆர் தேவையில்லைன்ற ஆர்குமெண்ட்டை தான் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய விவரம் அறிந்த சமூக நல ஆர்வலர்கள், சோஷியல் ஆக்டிவிஸ்ட் வைத்த கோரிக்கை. ஆனால் முதலமைச்சர் கேட்குறாரு இன்னும் போட்டு அதாவது எவ்வளோ தூரம் முஸ்லீம்ஸை ஒடுக்க முடியுமோ ஒடுக்கணுன்றது வெளிப்படையாக. ஹிமந்த முதலமைச்சர் பிஸ்வாஸ் வந்து மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆக்சுவலாக இப்படியெல்லாம் பேசுவது வந்து இந்திய சட்டங்கள் அல்ல, சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது. அசாமை சார்ந்த எவராவது ஒருவர் வெளிநாட்டில் வசித்தால் அவர் சர்வதேச நீதிமன்றங்களை கூட இதை நாடலாம். ஏன்னா இது மனித குலத்துக்கு எதிரான குற்றம். இவர் ஹேமந்த் பிஸ்வாஸோட இந்த நடவடிக்கையை மத்திய அரசு அதை வேடிக்கை பார்க்குது, கம்ப்ளீட்டாக வேடிக்கை பார்க்குது.
ஓப்பனாக வந்து முஸ்லீம்ஸுக்கு எதிராக பொருளாதார தடையை விதிக்கணும்னு பேசுகிறாரு அவர். எங்கே அடித்தா அவனுக்கு வலிக்குமோ அங்கே அடின்றார். அதாவது விஸ்வ இந்து பரிஷத்தோ இல்லை மற்றவர்களோ பொருள் வாங்காதீங்கம்பாங்க, இவர் வாங்கிட்டு குறைச்சி கொடுங்கிறாரு. ஏன்னா முதலமைச்சருங்கிறதுனால அந்த குறைஞ்சபட்சம் அது பேச ஒரு தடையா அவன் இருக்கும். என்ன பண்ணுவோம், உங்களுக்கு தேவையான பொருட்களை இந்து கடைகளில் வாங்குங்கள். இங்கே ராமகோபாலன்லாம் அது சொல்லுவார். உங்களுக்கு தேவையான பொருட்களை பல்பொடி, ப்ரஷ்ஷு, பேஸ்ட்லேருந்து கார் வாங்குறது இருந்தாலும் இந்துக்களுக்கு சொந்தமான கடைகளில் வாங்குங்கன்னு. இப்போ இவன் அந்த இடத்துல நீ வாங்கு, ஆனால் வந்து கூலியை கொடுக்காது. 5 ரூபா ரிச்சாவில் போறியா, 5 ரூபா கட்டணமா, அங்கெல்லாம் ஃபிக்ஸடு சார்ஜ். 5 ரூபான்னு நீ 4 ரூபா கூட அவனுக்கு போதுன்ற. எதனா பார்த்துக்கோ, நம்ம போலீஸ் தான் பார்த்துக்கலான்னு அவர் ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாரு. அதாவது எப்படி ஒரு நிமிடம் கூட அஸ்ஸாம் முதலமைச்சர் பதவியில் நீடிக்கக்கூடாது. அங்கு உடனடியாக அவர் ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். கடந்த காலத்தில் பால் தாக்கரேக்கு செய்யப்பட்டதை போல. ஆமாம், அவர் செய்து கொண்டிருப்பது அரசியலும் சாசனத்துக்கு எதிரானது. சட்ட ரீதியாக பார்த்தா மனித குலத்துக்கு எதிரான குற்றம் இது. சர்வதேச சட்டங்களின்படியும் அவர் செய்வது தவறு. அவரை தான் பிஜேபி கட்டின்னு அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த லட்சணத்தில் அது எலெக்ஷனுக்கு போகுது. தமிழ்நாடு, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், கேரளா, பாண்டிச்சேரி போகுது. போலரைசேஷன் பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்குது அங்கே. அவர் அதை சப்போர்ட் பண்ணுறாரு. போலரைசேஷன் அடுத்த 30-40 ஆண்டுகளுக்கு போலரைசேஷன் செய்யணும். அதுதான் இதுக்கு முன்னாடி நடந்த தவறுக்கு பிராயச்சித்தம்னு முதலமைச்சர் பேசுகிறார். அதாவது பெர்பச்சுவலாகவே ஒரு ஃபியர்லேயே இருக்கணும்னு விரும்புகிறாங்க அவங்க எல்லாரும். ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு அச்சத்திலேயே சிறுபான்மையின மக்கள் இருக்கணும், மதசார்பற்ற சக்திகள் ஒரு வித நிம்மதியற்ற தன்மையில் இருக்கணும். இதை தான் அவன் விரும்புகிறான். அஸ்ஸாமில் இன்றைக்கி நடக்கிறது நாளைக்கு நாடு முழுவதும் நடக்க போகுது. அதுக்கான முன்னோட்டமாக தான் அவங்க திரும்ப அந்த லெபார்ட்ரியாக அந்த குஜராத்தை யூஸ் பண்ணாங்க. அப்புறம் மத்திய பிரதேஷ் ஒரு யூபியை யூஸ் பண்ணானுங்க. இப்போ அஸ்ஸாமை யூஸ் பண்ணுறாங்க. இந்த 3 மாநிலங்களுக்கு இல்லாத ஒரு பேரச்சமான விஷயம் என்னென்னா, இது பார்டர் ஸ்டேட். அஸ்ஸாமில் ஏற்படக்கூடிய எல்லா மாற்றங்களும் சர்வதேச அளவில் வடகிழக்கு மாநிலங்கள், சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகுது, பாகிஸ்தான் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகுது, அங்கே எதிரொலிக்கும். அமித்ஷா அவர்கள் அங்கே போயிட்டு ஏறத்தாழ 1 லட்சம் ஏக்கர் இடங்களில் நாங்கள் மீட்டிருக்கோம் அஸ்ஸாமில், எங்கள் 10 ஆண்டுகளுடைய டபுள் இன்ஜினுடைய சாதனைன்னு பேசுகிறாரு. ஆனால் எத்தனை இன்ஃபில்ட்ரேட்டர்ஸை கண்டுபிடிச்சி ஐசோலேட் பண்ணி டிபோர்ட் பண்ணிங்கன்னு நீங்கள் ஏன் பேசலை? உள்ளே வந்த எண்ணிக்கையை சொல்கிறீங்க. அப்போ இன்னமும் அவங்களை நீங்கள் இனம் காண்பதற்கே உங்களுக்கு டைம் எடுக்குதா, அல்லது அது முடியலையா, இல்லை எங்கே இருக்காங்கன்னு ஒரு ப்ராக்ரஸ் கார்டை கொடுக்கணும் இல்லை? அதை ஏன் உள்துறை அமைச்சர் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு பார்க்குறீங்க? முடியல, வச்சுக்கிட்டா வஞ்சனை செய்கிறாங்க. அவங்களால முடியல. இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்ன்றவங்க நீக்கமர கலந்துட்டாங்க. ரெண்டாவது, அது வந்து ஒரு மனிதமான பிரச்சனை. அகதிகள் பிரச்சனை என்பது மனிதமான பிரச்சனை. இன்ஃபில்ட்ரேட்டருங்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. அது ஒன்று இருக்கு. அசாம் அதுக்கு முன்பாகவோ இல்லை அங்கே பங்களாதேஷ் பிரிவினையின் போது கொடுக்கப்பட்ட தளர்வுகளோ எதை பேஸ் பண்ணுறாங்கங்கிற கேள்வி இருக்கு அடிப்படையில். அந்த பிரச்சனையை வந்து அப்படி வந்தவன்ல எல்லாரையும் நீ ஒன்றா பார்க்குறியா, ஹிந்துவை தனியாக முஸ்லீமை தனியாக பார்க்குறியான்றது கேள்வி. இன்னொரு கேள்வி. ஸோ திஸ் இஸ் வெரி ரிஸ்கி ஃபேக்டர். அதாவது அஸ்ஸாமில் இன்று நடந்து கொண்டு இருப்பது இந்தியாவில் அதை பற்றி பெரிய அளவில் விழிப்புணர்ச்சி இல்லை. தமிழ்நாட்டில் தான் பெரிய அளவில் விழிப்புணர்ச்சி இல்லை. ரொம்ப மோசமாக வெளிப்படையாக மதவாதத்தை பிஸ்வாஸ் ப்ரொபகேட் பண்ணிகிட்ருக்காரு. மற்ற மாநிலங்களை விட இது ரொம்ப ஆபத்தானது. சென்ட்ரல் இந்தியாவை விட, குஜராத், ராஜஸ்தானை விட ஆபத்தானதுன்னா பார்டர். ஏற்கனவே பங்களாதேஷ் டர்மாயில். நீங்கள் இங்கே வந்து தே ஆர் இன்வைட்டிங் ரிப்பசல். அதாவது இப்படிலாம் பேசுகிறது மூலமாக, இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசுகிறது மூலமாக தே ஆர் ப்ரோவோக்கிங் முஸ்லிம்ஸ். மோடி ஆகட்டும், அமித்ஷா ஆகட்டும், ஹேமந்த் பிஸ்வாஸ், தே ஆர் ப்ரோவோக்கிங் முஸ்லிம்ஸை ப்ரோவோக் பண்ணி வந்து அடின்றாங்க. நல்ல வேளையாக அவர்கள் ரொம்ப காஷியஸாக இருக்காங்க. ரொம்ப எச்சரிக்கையாகத்தான் சிறுபான்மையின மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. ஹேமந்த் பிஸ்வாஸோட ஸ்பீச்சஸ்லாம் வந்து அட்ரோஷியஸ் டு த கோர். அதாவது ஒரு மனிதன் வந்து மனதளவிலேயே அப்படி வெறி பிடித்தவனாக, வெறி கொண்டவனாக. தமிழ் வந்து ரொம்ப அழகான ஒரு மொழி. அதாவது வந்து சமயம்ன்ற வார்த்தையை விட மதம்ன்ற வார்த்தை. யானைக்கு மதம் பிடிச்சா என்ன ஆகும்? ஸோ அந்த மத வெறி வந்து தலைவிரிச்சு ஆடிச்சுன்னா பேரழிவு தான். ஒரு முதலமைச்சரே இப்படி பேசுகிறாருன்னா, கீழே டவுன் த லேயர் அரசு எந்திரம், போலீஸ், உளவுத்துறை, அவன்லாம் எப்படி இருப்பான்? ஏன்னா மார்க்கம்ங்கிறது வேற, அது ஆன்மீகம் சார்ந்தது. மதம்ங்கிறது போலரைசேஷனை நோக்கி அந்த வெறி அப்படியே நோக்கி வெறிய தள்ளுது, அந்த உண்மத்த நிலைக்கு நகர்த்துது. ஒரு 25 வயசாகி வேலைக்கு போய் சம்பாதிச்சு இருக்கவன் ஒரு ஆவரேஜ் விஷயஞானம் இல்லாதவன் இதை பார்த்து கிளர்ந்து எழுவான். அவனு அந்த காலத்தில் கஜினி முகமது வந்தான், கோரி முகமது வந்தான், கொள்ளை அடிச்சுட்டு போனான். இன்றைக்கி என்னடா அதில் இல்லை, 10 எவ்வளோ வருஷம், 1000 வருஷத்துக்கு மேலே நடந்தது. இப்போ எதுக்கு பேசுகிற நீ? என் சமணர்களை நீங்கள் கழுவில் ஏற்றலை. ஆகவே வரலாற்றை பற்றியே பேசிகிட்டு இருக்கோன்னா, ரிவர்ஸ் ரியர் மிரரில் வண்டியை பார்த்துட்டே போனால், ரியர் மிரரை பார்த்துட்டே போனால் பின்னால் வர வண்டியை கார் போய் வந்து மரத்தில் கிராஷ் ஆகும்.
அதை தான் பிஜேபி செய்யுது. அசாமில் நடக்கிறதுன்றது இந்த எலெக்ஷனில் அவங்களோட இந்துத்துவா லெபார்ட்டரியாக அசாம் தான். பெங்கால் வந்து வேறு மாதிரி டார்கெட் பண்ணுறாங்க. கேரளா தமிழ்நாடு அவன் ரேடாரில் இல்லை. ஜெயிச்சுட்டு போட்டோம், இவங்க நினச்சாலும் ஜெயிக்க முடியாது பிஜேபி தமிழ்நாட்டில். அதனால் அப்படியே விட்டுட்டாங்க அவங்க. பட் அசாமையும் பெங்காலையும் தான் குறி வைக்கிறாங்க. அதில் பெங்கால் மச் மோர் குரூஷியல். கங்கா பீகார் வழியாக ஓடி பெங்காலில் நிற்குது. மோடி நவம்பர் 14 பீகார் ரிசல்ட் வந்து அன்றைக்கி பேசினார். ஸோ அசாமை குறி வைக்கிறார்கள். ஏற்கனவே பலர் வந்து வாக்குச்சீட்டு இழந்துட்டு வாக்குரிமை இழந்து நிற்கிறாங்க. வாக்குரிமை இழந்தவங்களுக்கு குடியுரிமை பற்றி எல்லாம் கவலை இல்லைன்றாரு எலெக்ஷன் கமிஷனர். நாளைக்கு மோடி கவர்மெண்ட் வாக்குரிமை இல்லாதவனுக்கு குடியுரிமையே இல்லைன்ட்டான என்ன பண்ணுவீங்க? ஸோ முஸ்லீம்ஸை வந்து இங்கே வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னு கேட்டீங்கன்னா அது வைஸ் வர்சால கொண்டு போகலாம்ல, அதை வச்சு இதை கொடுத்தோம். ஆமாம், இது இல்லைன்னா அப்போ அதுவும் இல்லைன்னு அர்த்தம். அப்படி தான் வரும். அது அப்ளை பண்ணுவாங்க. சிட்டிசன்ஷிப்பை தீர்மானிக்கிற உரிமை எனக்கு இருக்குன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறான். அப்படின்னா ஓட்டுரிமை இல்லைன்னு நம்ம முடிவு பண்ணிட்டான்னா சிட்டிசன்ஷிப் இல்லைன்ற முடிவுக்கு தான் ஓட்டுரிமையை இழந்தவன் வரணும். அப்போது சிட்டிசன்ஷிப்பாக அவன் இல்லைன்னு தான் அதோட பொருள். அதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் டு பி அ ஓட்டர் இன் இந்தியா யூ ஹேவ் டு பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. எஸ், முதல் கண்டிஷன் அதுன்னு. ஸோ சிட்டிசன்ஷிப். ஏன்னா ஒரு இடத்துல 2 மாதத்துக்கு முன்னால் எஸ்ஐஆர் ஃபஸ்ட்டு கிரைசிஸ் பெங்காலில் வந்தப்போ ஒரு கட்டத்தில் சீஃப் எலெக்ஷன் அவங்க அசாமில் வந்து அந்த எலெக்ஷன் கிருஷ்ணமூர்த்தி இருக்காங்க சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சொன்னது என்னன்னா, வாக்கு போட உரிமை இல்லைன்னா சிட்டிசன்ஷிப் இல்லைன்னு ஆயிடாது, கவலைப்பட வேண்டாம். ஆனால் இவன் தான் போய் என்ன சொல்கிறான், அவனுக்கு ஓட்டு உரிமை இல்லாதது காரணம் சிட்டிசன்ஷிப் இல்லை, சிட்டிசன்ஷிப்பை டிட்டர்மைன் பண்ணுற அதிகாரம் எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குன்றான். அது புது கதை. அது வந்து ஹோம் மினிஸ்ட்ரிக்கு தான் இருக்குது. அதை ஹோம் மினிஸ்ட்ரி கண்டென்ட்டும் பண்ணலை, அதை கண்டெஸ்ட் பண்ணல. அப்போ ஓட்டு போட உரிமை இல்லைன்னா ஒன்றும் பயப்படாத, உனக்கு சிட்டிசன்ஷிப் போயிடாது, அதை நாட்டை விட்டு ஒன்று துரத்திட மாட்டான்னு எலெக்ஷன் கமிஷனர் சொல்கிறாரு. அது பொதுவெளி இல்லை, பொதுவெளி. ஆனால் கோர்ட்டில் சிட்டிசன்ஷிப்பை தீர்மானிக்கிற உரிமை எனக்கு இருக்குன்றான். சிட்டிசன்ஷிப்பை தீர்மானிக்கிற உரிமை உனக்கு இருக்குது. ஒருத்தனை ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து நீ எடுக்கிற, அது காரணம் உனக்கு சிட்டிசன் இல்லைன்னா அவனை ட்ரம்ப் அமெரிக்காவிலேருந்து துரத்தி விட்றாரு கையில் காலில் விலங்கு போட்டு. அந்த மாதிரி இங்கே நீ இந்தியாவிலேருந்து துரத்தியே விடலாம். அவன் ஒரு குவாந்தனமா பே கட்டின மாதிரி நீ ஒன்று பெங்கால் இதில் வெஸ்ட் பெங்காலில் இதில் பே ஆஃப் பெங்காலில் கட்டி உள்ளூர் குவாந்தனமா பேல கொண்டு போய் ஓட்டுரிமை இல்லாதவனெல்லாம் நீ சேர்க்கலாம். ஏற்கனவே நீங்கள் வந்து பெங்காலி பேசுகிற மேற்கு வங்கக்காரங்களே வேறு ஸ்டேட்லேருந்து பிடிச்சி கொண்டு போய் டிபோர்ட் பண்ண விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறது. அவனும் அங்கே அகாமடேட் பண்ண மாட்டான். ஏன்னா அங்கே இருக்கிற நிலைமை வேறு. எந்த கண்ட்ரியும் எப்படி அவன் நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் பர்டனை யார் மேலே வைக்கிறீங்கிறது இருக்கு இல்லையா, இல்லைன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது அரசுக்கு தேவையில்லைன்னு நீங்கள் வரீங்க அப்படிங்கிற இடம் இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஹிமந்த பிஸ்வா சர்மா பேசுகிறது, நான் கட்சிக்காரங்களுக்கு உத்தரவிட்டிருக்கேன், குறைஞ்சது 4 to 5 லட்சம் பேரையாச்சும் இந்த முறை அந்த எலக்டோரல் ரோலில் சேராமல் பார்த்துக்கணும், என்ன இருக்கிறவங்கள நீக்குவதற்கு ஃபார்ம் 7 கொண்டு போய் ஃபைல் பண்ண சொல்லியிருக்கேன்னு அவர் பேசுகிறார். டெலிஷன் ஃபார்மை எலெக்ஷன் கமிஷன் சமீபத்தில் தான் சம்மந்தப்பட்டவங்க யாராவது டெலிஷன் ஃபார்மை அவங்க குடும்பத்தினர் இல்லை ஹேயர்ஸ் யாரும் கொண்டு வந்து ஃபைல் பண்ணணும் இல்லை, யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இதை கொண்டு வராங்க. எனி நம்பர் ஆஃப் ஃபார்ம் கேன் பி ஃபைல்டு பை அன் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இப்போ இதன் அடிப்படையில் பார்த்தா உயிரோடு இருக்க பலருக்கும் அவங்க இறந்துட்டு தான் ஃபார்ம் ஃபைல் பண்ணி அவங்க வீடுகளுக்கு சம்மன் வந்துக்கிட்டு இருக்கு, லெட்டர்ஸ் வருதுன்னு பார்க்க முடியுது. இது ஒரு பெரிய எலெக்ஷன் கமிஷனுடைய ஒரு ப்ராசஸை சீஃப் மினிஸ்டருடைய உத்தரவின் பெயரில் ஒரு கட்சி போய் இன்டர்வீன் பண்ணுது அப்படின்னா அது கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ் இல்லையா? மிகப்பெரிய கிரைசிஸுங்க. அட்டூழியத்தின் உச்சபட்சம். எவன் பேர் எவன் வேணா நீக்கலாம்னா என்ன அர்த்தம்? அது இயற்கை விதிக்கே புறம்பானது இல்லை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுதான் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்குது. இதை ஆன்லைனில் பண்ணி தான் அந்த கர்நாடகாவில் ஒரு கேஸ் ஆகி அதுக்கு பிறகு வெப்சைட்டில் உள்ள அந்த இதை மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க, மொபைல் நம்பர் எடுக்கிறத. பட் இது ஆஃப்லைனில் இவங்க பண்ணுறாங்க. அதுதான் இப்போ நீங்கள் இவங்க பண்ணக்கூடிய இந்த அட்டூழியங்கள் அத்தனையுமே வந்து பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்த போகுது. எலெக்ஷன் கமிஷனோட எஸ்ஐஆர்ன்றது அது தேவையான ஒன்று தான். ஆனால் இந்த முறையில் அதை பண்ணக்கூடாது. அது தமிழ்நாட்டில் வாழை சுருட்டிகிட்டு இருந்தாங்க. இங்கே தமிழ்நாட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் கபில் சிபில் சொல்கிறாரு 1,16,00,000 பேர் லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சிஸ்னு வச்சுருக்கிறாங்க, சந்தேகத்துக்குரிய வாக்காளர்கள். அதாவது அவங்க 2002 இருக்காங்க, ஆனாலும் அவங்க மேலே எங்களுக்கு சந்தேகம், அடிஷ்னல் ப்ரூஃப் வேணும்னு கேட்குறாங்க. 1,16,00,000 வாக்காளர்கள் தமிழ்நாடு கவுண்டாங்க ப்ரூஃப் கொடுப்பாங்க. அமர்த்தியா அப்பா எங்கே ஓட்டு போட்டாங்க? அமர்த்தியா செத்து 20 வருஷம் ஆகும். அப்பா ஐடி கார்டு எதுவுமே கிடையாது. அப்பா சத்தோன்னே கார்டுகள்லாம் போட்டு ஏச்சிடுவானுங்க. என்ன ஐடி? அப்பாவோட ஐடி என்ன இருக்கும், அம்மாவோட ஐடி என்ன? அப்பா காலத்தில் தலையை சுற்றி காதை தொட்டா அவங்களா டேட் ஆஃப் பர்த் போட்டு சேர்த்துக்க போகிறாங்க. இப்போ காதை தொட்டா 1ஆம் கிளாஸ் சேர்த்துப்பாங்க. டேட் ஆஃப் பர்த் வாத்தியார் போட்டது தான் வாத்தியார் போட்டது தான் டேட் ஆஃப் பர்த். சார் அமர்த்தியா சென் 80 வயசை கடந்தவர்கிட்ட 90 வயசை கடந்தவருக்கு உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் 19 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது எப்படி வந்துச்சுன்னு அவங்களோட ப்ரூஃபை கொண்டு வாங்கினா என்ன சார் பண்ண முடியும்? அவருக்கே 90 வயசு.
அவங்க அம்மா எப்போ செத்தாங்கன்னு தெரியாது. 90 வயசு வருஷத்துக்கு முன்னாடி 19-20 வயசுல கல்யாணம் பண்ணியிருக்க பண்ண மாட்டாங்களா? அவங்களுக்கு ப்ரூஃப் அவங்க இந்தியன் சிட்டிசனா? அவங்க அம்மா எங்கே இருந்தாங்கன்னு கேட்பான். இது ஒன்றும் அதாவது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அவலம். ஒரு பக்கம் எலெக்ஷன் ஓட்டர் லிஸ்ட்டில் பண்ணக்கூடிய அட்டுழியம், இன்னொரு பக்கம் இந்த மதவெறி பேச்சு. மாநிலத்தோட முதலமைச்சரே சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக தொடர்ந்து பேசுவது என்பது கீழே என்ன மாதிரியான செய்தியை கொடுக்கும்? பிரதமரும் உள்துறை அமைச்சரும் ஜனாதிபதியும் அமைதியாக இருக்காங்க. ஆகவே இது அஸ்ஸாமை வந்து ஒரு இதுவாக, அதாவது வந்து டெஸ்டிங் லெபார்ட்டரியாக பிஜேபி மாற்றிட்டுருக்கு இந்த எலெக்ஷனில். முதல்ல நான் கூட சாதாரணமாக நினச்சேன், ஆனால் ரொம்ப மைண்ட் பாக்லிங்காக போயிட்டுருக்குது. அங்கே வந்து ரூத்லெஸ்ஸாக வந்து முஸ்லீம்ஸை வந்து ப்ராசஸ்லேருந்து வெளியில் தூக்கி போடணும்னு அஸ்ஸாம் கவர்மெண்ட் முடிவு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் உள்ளிட்டவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுது. இது ஐ திங்க் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஹேட் ஸ்பீச் வாட்ச் டாக் சொல்கிறாங்க, போன வருஷம் 1300 ஹேட் ஸ்பீச்னா அதில் அஸ்ஸாமில் 32, அஸ்ஸாமில் சைட் ஆனதில் 50% சீஃப் மினிஸ்டரே பேசியிருக்காரு ஹேட் ஸ்பீச்சுன்னு இன்டர்நேஷ்னல் வாட்ச் டாக் ரிப்போர்ட் பண்ணுற அளவுக்கு. இதுதான் ரொம்ப ஆபத்தானது. டே டு டே அவர் அதை யாரே உள்ளே போனால் சீஃப் மினிஸ்டர் தான் உள்ளே போகணும். ஸோ எனவே இந்த எலெக்ஷன் இதுவரை சந்திக்காத ஒரு எலெக்ஷனாக இருக்க போகுது. பார்லிமெண்ட் எலெக்ஷனை விட மோசமாக சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான தாக்குதலை அஸ்ஸாமில் பிஜேபி தொடர்ந்துருக்கு. வெஸ்ட் பெங்கால்லையும் இதை விரிவுபடுத்துவாங்க. தமிழ்நாடு கேரளாவில் அந்த ஸ்ட்ராட்டஜி வராது. ஸோ மேற்கு வங்கத்துலேயும் அஸ்ஸாம்லேயும் ஒரு ஷேக்கப் பண்ணிடுறாங்க, அல்லது ரெண்டில் ஒரு மாநிலத்திலே ஆட்சியை மறுபடியும் வந்துடுறாங்க, பிடிச்சிடுறாங்கன்னா இந்திய அரசியல் மிக மோசமான கட்டங்களை நோக்கி தொடர்ந்து நகரும். இப்போ இதில் அமித்ஷா அவர்கள் வைக்கக்கூடிய அந்த 64 லட்சம் பேருங்கிறது அந்த சம்பவம் நடந்தபோது அன்றைக்கு மூத்த அமைச்சரவையில் இருந்தவர் ஹிமந்த பிஸ்வா சர்மா. எஸ், இன்றைக்கி அவர் பிஜேபியில் இருந்துக்கிட்டு அதை எதிர்க்கிறாருன்னா இந்த நிலைப்பாட்டு டெல்லியில் இருந்தார் மந்திரி. அப்போ இல்லை, அங்கே அஸ்ஸாமில் மினிஸ்டராக அவரும் இருக்கிறார். அஸ்ஸாமில் தானே இன்ஃபில்ட்ரேஷன் இருக்குது. அவர் மேலே தானே ஊழல் குற்றச்சாட்டு புத்தகத்தையே அமித்ஷா ரிலீஸ் பண்ணார். இன்றைக்கி அவரை உள்ளே இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது? அப்போ அது நடந்தபோது அவர் சாட்சியாக இருந்தாரா, ஒத்துக்கிறாரா, இல்லை இந்த சார்ஜஸை இவங்க எப்படி ஹிந்து போலரைசேஷன் என்பது மட்டுமே உங்களுக்கு கொடுத்துருமா, கை கொடுத்துருன்னு நம்புகிறாங்களா சார்? அப்படி தான் நம்புகிறாங்க. போலரைசேஷன் ஒன்று தான் கை கொடுக்கும்னு நம்புகிறாங்க. அதாவது வந்து டிவைடு த முஸ்லீம் கம்யூனிட்டி, கன்சாலிடேட் த ஹிந்து கம்யூனிட்டி. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கவனிங்க, பெங்காலில் வந்து அந்த ஒருத்தன் டிஎம்சி எம்எல்ஏ ஒருத்தன் பாபர் மஸ்தி கட்ட போகிறேன்றான். இதே வேறு ஒரு ஸ்டேட்டில் பண்ணியிருந்தால் என்ன எண்ணெயை உள்ளே பூந்து அவனை தூக்கிட்டு இருக்கோம். நல்லா கவனிங்க, எவனாவது ஒரு முஸ்லீம் இந்தியாவில் ஏதாவது ஒரு பாகத்தில் நான் இடிக்கப்பட்ட பாபர் மஸ்தியை அவனுக்கு சொந்தமாக நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு ஸ்டேட்டில் அங்கே வந்து சொந்தமாக நிலம் இருக்குது, அவன் சொந்த நிலத்தில் அவன் கட்ட போகிறான்னு சொல்லியிருந்தான்னா கூட இந்நேரம் அவனை குக்கப் சார்ஜில் எண்ணெயை தூக்கிட்டு இருக்கும். இங்கே அப்படியே விட்டு வேடிக்கை பார்க்குறது மம்தா பானர்ஜி கவர்மெண்ட். எதுக்கு போட்டோ வாங்குறது? இதில் என்னென்னா அந்த ஹுமாயூன் கபீர் அவர் பேர், அவனை போய் ஏஎம்ஐஎம்மோட சேர்த்து விட்றான். ஓவைசி இன்னைக்கு ஒரு பெரிய ஓவைசியோட போய் அவனை சேர்க்குறாங்க. இதெல்லாம் செய்யறது பின்னால் இருந்து அமித்ஷா. எதுக்குன்னா மம்தாக போகிற முஸ்லீம் ஓட்டை உடைக்கணும். ஆகவே இந்த 5 மாநில தேர்தல்களில் அஸ்ஸாம்லேயும் பெங்கால்லையும் மதத்தை பிஜேபி கையில் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கப்புறம் உள்துறை அமைச்சர் மற்றும் பிரதமருடைய பேச்சுக்களும் அதை நோக்கியதாகத்தான் இருக்கும். டெவலப்மெண்ட் இருக்கவே இருக்காது. ஆமாம், இதை அவங்களும் இன்னும் அதிகமாக பேசுவாங்க. இவரே பேசுகிறாருன்னா அவங்க இன்னும் அதிகமாக பேசுவாங்க. ஏற்கனவே மோடி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஹேமந்த் பிஸ்வாஸ் ஒரு ரவுண்டு முடிச்சு வைக்கும்போது அமித்ஷாவும் மோடியும் போய் பேசுவாங்க. மக்கள் தான் விழிப்புடன் இருக்கணும். அஸ்ஸாமில் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சமூக கூட்டமைப்பை உருவாக்க பாஜக விரும்புகிறது. தேர்தல் காலத்தில் எந்த எல்லைக்கு வேணால் போய் இது முடியலாம். இது ரொம்ப ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் தான் இந்தியா வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அஸ்ஸாம் விஷயத்தில் இவங்க பண்ணக்கூடிய அட்டுழியம், பிஜேபி ஆளும் கட்சி அட்டுழியம் என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒரு காரியமாக இருக்குது. பிரதம மந்திரியே பேசுகிறார், முதலமைச்சர் பேசுகிறார், கூச்சநாச்சம் இல்லாமல் அவர்கள் வந்து டெமோகிராஃபிக் சேஞ்சை பற்றி பேசுகிறாங்க. மக்கள் தொகை விகிதாச்சாரம் சிதையுதுன்னு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. இது எங்கே போய் முடியும் நமக்கு தெரியல. ஒரே ஒரு நிறைவு கேள்வி சார். இதற்கு முன்பாக அங்கே ஆட்சியில் இருந்த காங்கிரஸ், கோகாய் ஃபேமிலி ஆகட்டும் இல்லை மற்றவர்களாகட்டும், ஒரு க்ளூலெஸ்ஸாக இருக்கிறாங்களா, ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறாங்களாங்கிற மாதிரியான அது மீடியா ஒருவேளை இவங்க பண்ணி கொண்டு வரல, இல்லை இவங்க பண்ணவே இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இவ்வளவு காத்திரமாக போலரைசேஷன் நடக்கும்போது சோ கால்டு செக்யூலர் ஃபோர்ஸஸ் அப்படி கிளைம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்னவா ரெஃப்யூட் பண்ணுறீங்க, அல்லது பப்ளிக்கிட்ட என்ன நடத்துகிறீங்க, என்ன கான்வர்சேஷன் பண்ணுறீங்க, டயலாகு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த இடம் காங்கிரஸ் க்ளூலெஸ் ஆகி இருக்கிறதா? க்ளூலெஸ் தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா இதை எதிர்க்க வேண்டிய விதத்தில் காங்கிரஸ் எதிர்க்கல. அவன் பாட்டு பேசிட்டு போயிட்டே இருக்காங்க.
அமித்ஷா பேசுகிறாரு, ஹேமந்த் பிஸ்வாஸ் டெய்லி பேசுகிறாரு. இதுதான் அவங்களோட மெயின் பிளாங்காக போகுது. காங்கிரஸ் வந்து எதிர்க்க வேண்டிய விதத்தில் எதிர்க்கலன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆட்சி இழந்த பிறகு நீங்கள் கௌரவ் கோகாயை எம்பி ஆக்கி இங்கே கூப்பிட்டு வந்துட்டீங்க. இப்போ அங்கே யாரும் ஃபேஸாகவும் இருந்து பாலிடிக்ஸ் தெரியல. கீழே கிரவுண்டில் வந்து இதை சேலஞ்ச் பண்ணணும். ஒரு மதவெறிய அப்பட்டமாக ஆளும் கட்சியை முன்னிறுத்துதுன்னா கிரவுண்டில் வந்து அதை வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சேலஞ்ச் பண்ணணும். சோஷியல் மீடியாவில் பண்ணுறானோ இல்லையோ கிரவுண்டில் சேலஞ்ச் பண்ணணும். அது வந்து அவன் எலைட் பிளேசஸில் இருந்தாலும் சரி, அல்லது கிராமங்களில் இருந்தாலும் சரி, வயல்வெளிகளில் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு கட்டத்துலையும் இவங்க அதை ஃபைட் பண்ணணும். அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபைட் பண்ணுறதுக்கான வில்லிங்னஸ் காங்கிரஸுக்கு இருக்கான்னு தெரியல, லெஃப்ட் ஃபோர்ஸஸ்க்கு இருக்கான்னு தெரியல. அஸ்ஸாம் ஒரு பக்கம்னா பெங்காலையும் நம்ம கவனத்தில் வச்சு தான் பேசணும். பெங்காலில் வந்து அந்த இவனோட ஹுமாயூன் கபீர் அந்த இவனோட ரேலியை வந்து ஏஎம்ஏஎம் போய் அங்கே ரேலியை ஓவாசி போகிறாருன்னா கண்டிப்பாக அமித்ஷாவோட பின்புலத்தில் தான் இது நடக்குது. அங்கே போய் முஸ்லீம் ஓட்டை உடைக்கிறதுக்கான வேலையை பார்க்குறாங்க. தன்னுடைய காலகாலமாக தான் கையில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை தேர்தல்களை வெற்றி பெறுவதற்கு இந்து முஸ்லீம் பிரிவினையை உண்டாக்கி பிளவை அதிகரிக்கக்கூடிய அந்த கேடுகட்ட கொலைபாதக செயலை இன்றைக்கு பிஜேபி அரங்கேற்ற தொடங்கிவிட்டது. அஸ்ஸாம்லேயும் வெஸ்ட் பெங்கால்லையும் இன்னும் 2 மாதங்களில் தேர்தலுக்கு போகக்கூடிய இந்த மாநிலங்களில் அஸ்ஸாம் அண்ட் வெஸ்ட் பெங்காலில் தன்னுடைய மோசமான ஆபத்தான அரசியலை பிஜேபி கையில் எடுக்க தொடங்கிவிட்டது என்பதுதான் வருத்தப்பட வேண்டிய உண்மை. பார்ப்போம் சார், இதை என்ன மாதிரி எதிர்கொள்ள போகிறாங்க. இது டெமோக்ரஸிக்கான ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸை நோக்கி தள்ளுகிறார்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதை எதிர்கொள்வதற்கு என்ன பண்ண போகிறாங்க, என்ன க்ரியேட்டிவாக இமேஜினேஷனோட கொண்டு போக போகிறாங்க, கொண்டு போனாலும் என்னென்ன ஃபோரமில் ஃபைட் பண்ண போகிறாங்க, லீகலாக, பொலிட்டிக்கலாக, சோஷியலாக, கிரவுண்டாக, கிராஸ் ரூட் லெவலாக, இவ்வளவு கேள்விகள் இருக்குது. ஓவர் டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ், பொலிட்டிக்கல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறதாக நம்ம இந்த உரையாடல் நிறைவு செய்யலாம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக நன்றி. நன்றி சார்.